புதுச்சேரியில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் ஜூன் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபெற்று வருகிறது. சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் 900 வாகனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட உள்ளது. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும் இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களை பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும். மீறினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுபோன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியிலும் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் நாள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்கள் மற்றும் வாகனத்தின் உறுதித்தன்மை பரிசோதனை செய்து வருகின்றனர்.